ஹாய்! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்ருக்கீங்களா? ஐ ஹோப் நீங்கள்லாம் நல்லா படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். 140 டேஸ்க்கு நம்ம வீடியோ போட்டுட்ருந்தோம்ல, ஒரு 5 டேஸ்க்கு வீடியோ போட்டிருந்தேன். அது ஏன் அடுத்தடுத்து வீடியோ வரல? நீங்கள் படிக்கிறீங்களா? படிக்கலையா? அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? அப்படின்ற மாதிரி தான் இப்போ அந்த புலம்பல் வந்து இருக்க போகுது. அது எனக்கு மட்டும் தானா? இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சித்திரை 1ஆம் தேதி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சரி எப்படியும் கோவிலுக்கு போகிறோம், வெளியில் போகிறோம், வந்து படிக்க முடியுமா என்னான்னு தெரியலை அப்படின்ட்டு அதுக்கு நாள் நைட் ஸ்டடி பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவும் கூட நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். படிச்சுட்டு நல்லதாக போச்சு. எப்படியும் வெளியில் போனால் நமக்கு படிக்க முடியாதுன்னு தெரியும். அதே மாதிரி அந்த சித்திரை 1 அன்னைக்கு படிக்க முடியல. கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகவும் படிக்க முடியல. சரி அப்படின்ட்டு அந்த ஒரு நாள் விட்டாச்சு. சரி மறுநாள் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது அன்எக்ஸ்பெக்டடாக வெளியில் போகிற வேலை இருந்ததுனால அன்னைக்கும் என்னால் படிக்க முடியல. இந்த 2 நாள் கேப் ஆனதேவும், ஏதோ 2 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் புக்க எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வந்துருச்சு. ஆனால் நான் முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ண டைம்லையோ, இல்லை அதுக்கப்புறமோ லாஸ்ட் இயர் படிக்கிறப்ப வரைக்கும் கூட எனக்கு நல்லா போயிட்டுருந்துச்சு. ஒரு நாள் கேப் விட்டாலும், மறுநாள் புக்க எடுத்து படிக்கிறப்ப எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த டைம் என்னன்னு தெரில, ஒருவேளை சிலபஸ் மாற்றுனதுனாலயா, இல்லை லாஸ்ட் டைம் எக்ஸாமில் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயாச்சு. ஏன்னா நல்லா படிச்சுட்டு போய் கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, அதனாலயா இல்லை இப்போ வந்து நமக்கு சிலபஸ் கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா கேட்குறாங்க, தமிழில் எங்கேருந்து எப்படி கேட்குறாங்கன்னே தெரில. அதனால் நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் யோசித்து ரொம்ப மலைப்பாகுதா இல்லை என்னான்னு தெரியல. புக் எடுக்கணுனாலே டயர்டாக இருக்குது. ஒரு நாள் கேப் விட்டால் கூட இந்த நிலமை வந்திருக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கா? இல்லை நீங்கள் ஒரு நாள் கேப் விட்டாலும் நீங்கள் மறுபடியும் அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய லாஸ்ட் இயர் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணப்போ நான் போட்ட டைம் டேபிள் எல்லாமேவும். டெய்லி டாஸ்க்கை வந்து முடிச்சிருவேன். அது இப்போ இந்த நியூ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் வந்த டைம் டேபிள் தான். நான் துரோணா அகாடமியில் தான் படித்தேன். போடுற எல்லாத்தையுமே படிச்சிருவேன். இந்த 2 பேஜ் கேப் இருக்கிறது வந்து ரிவிஷனுக்கான டே கொடுத்துருப்பாரு அவர் சார் வந்து ரிவிஷனுக்கு கொடுத்துருப்பாரு. அது எக்ஸாமில் வந்து 158 மார்க்கு எடுத்திருக்கேன் நான். எடுத்துகிட்டு அடுத்தடுத்து பார்த்தா என் நோட்டை 8 ஹவர்ஸ் படிச்சிருக்கேன், 10 மணி நேரம் படிச்சிருக்கேன். டெய்லியுமே இந்த மாதிரியே போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு 2 மணி நேரம் புக் எடுத்து வச்சு படிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 2 மணி நேரம் நான் 1 மணி நேரம் மேக்ஸ் பார்க்குறதுக்குள்ளேயும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இப்படி இறுக்கமாக போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இன்றைக்கி நான் ஏதோ ஒரு நோட்டை தேடுறதுக்காக மேலே என்னோட பழைய புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன்ல, அங்கே தேடி பார்க்குறப்ப தான் எனக்கு இந்த நோட்டு கிடச்சிச்சு. நல்ல வேளை இப்போ கிடச்சிச்சு. இதில் பார்த்தா அவ்வளோ இருக்குது. நான் அந்த எக்ஸாமில் அந்த வீக்லி டெஸ்ட்டில் மிஸ்டேக் வர்றது, என்னென்ன மிஸ்டேக்லாம் விட்டுருக்கேன்னு எழுதி வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு அதான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கிட்ட படிச்சிருக்கேன். இது நான் தானா? இவ்வளோலாம் நான் படிச்சிருக்கேனா? அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த 2, 3 நாள் கேப் ஆகவும் நான் அவ்வளோ தூரம் பிளான் பண்ணி இந்த 140 நாளில் இந்த டாப்பிக்லாம் முடிக்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணது எல்லாமேவும் எனக்கு இப்போ அதிகமாக இருக்குது. மறுபடியும் இருந்து ஆரம்பிப்போமா அப்படின்ற மாதிரி தான் மைண்டு வருதே ஒழிய, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்றதே வரமாட்டேங்குது. எப்போவுமே அந்த கிருஷ்ணன் சார் இருக்கார். நீங்கள் வந்து கிருஷோபா அகாடமி வீடியோ பார்ப்பீங்களா? அந்த சாரோட வீடியோ அவர் எப்போவுமே சொல்லுவார், நீங்கள் இப்போ ஒரு ஸ்டடி பிளான் போட்டு பாதியிலே போயிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா, இடையில ஏதாவது கேப் ஆகுதுன்னா மறுபடியும் அதை முதல்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. புதுசாக ஒரு ஷெட்யூல் போடுறதோ, இல்லை புதுசாக வேறு ஏதாவது அகாடமியில் ஜாயின் பண்ணுறதோ அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் மறுபடியும் இதே மாதிரி நிலமை தான் வரும்னு அவர் நிறையா டைம் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்காரு. நானும் அதை பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு அந்த மாதிரி தான் மைண்ட் வருது. மறுபடியும் நம்ம வந்து இந்த தடவை இந்த 140 டேஸில் மறுபடியும் படிப்போம் அப்படின்னா, எனக்கு அந்த 140 டேஸில் ஒரு 7 டேஸ் 8 டேஸ் வந்து குறையும். இப்போ இதுலையுமே ஒரு 2, 3 நாள் நான் வேறு படிக்கலை. இப்போ மறுபடியும் விட்டதுலேருந்து ஆரம்பிக்கணும், மறுபடியும் படிக்கணும், இப்படியே தான் போயிட்டுருக்கு. அந்த ஒரு இது வரமாட்டேங்குது, கன்சிஸ்டன்சி அப்படின்றது வரமாட்டேங்குது. எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணாலும் அந்த பழைய நான் எங்கே, இதுக்கு முன்னாடி படித்த நான் வந்து எங்கே போனேன் அப்படின்ற மாதிரியே தான் தோணிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் தோணுதா? அப்படி தோணி நீங்கள் இதுலேருந்து எப்படி வெளியில் வந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் முன்னாடி டைம் டேபிள் போட்டு வச்ச நோட்டு, நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், அந்த ஒரு எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ணது, அடுத்த எக்ஸாமில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் எழுதி வச்சிருந்த நோட்டை இன்றைக்கி நான் பார்த்தேன். இவ்வளோ நாள் விட்டுட்டு இன்றைக்கி பார்த்தது வந்து எனக்கு ஏதோ அது ஒரு யூனிவர்ஸ் ஏதோ சொல்ல வருது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் இப்போ வந்து நாளையிலேருந்து படிக்க போகிறேன். நான் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன்.
அது ஸ்கூல் வந்து லீவ் விட்டாங்கல்ல, இனி வந்து நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். இனி மறுபடியும் அந்த 8 ஹவர், 10 ஹவர்லாம் இப்ப ஸ்டார்ட்டிங்லயே படிக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா, நான் ட்ரை பண்ண போறேன். மறுபடியும் இருந்து ஆரம்பிக்க போறேன். இருந்து அப்படின்னா 8 மணி நேரம், 10 மணி நேரம் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆனா, புதுசா எந்த டைம் டேபிளும் போடல. கரெக்ட்டா அவ்வளோ தூரம் யோசிச்சு செஞ்சு இந்த 140 நாள்ல 280 டாப்பிக்க முடிக்க முடியும் அப்படின்னு போட்டு வச்ச டைம் டேபிளவே தான் நான் மறுபடியும் கன்டின்யூ பண்ண போறேன். இனி அடுத்து ரெகுலரா வந்து வீடியோ வரும். எனக்கு நானே சொல்லிக்கிட்டது என்னன்னா, எனக்கு அந்த பழைய பிரியா வேணும். மறுபடியும் அந்த பிரியாவை நான் பார்க்கணும். அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் படித்த பிரியா இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன நாளையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறியா, இன்றைக்கி படிக்கலையா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கும் எனக்கு வெளியில் போகிற வேலை இருந்ததுனால இன்றைக்கும் படிக்க முடியல. அதனால தான் சரி ஓகே நாளையிலேருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நாளையிலேருந்து இல்லை, இனி வந்து என் லைஃப்பில் நாளைக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் இப்போ இந்த புலம்பல் அப்படின்னா, அந்த நோட்டை இப்போ நான் பார்த்தேன். பார்த்ததுலேருந்து தான் எனக்கு இந்த ஒரு தாட்டேவும் சரி ஓகே இனிமேல் வந்து ரெகுலராக படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு இது ஒரு வாய்ப்பு. இனி பசங்களுக்கு ஜூனில் தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து டியூஷனுக்கு பசங்க வருவாங்க. இப்போ வந்து லீவில் தான் இருக்கும். இந்த ஏப்ரல் பாதி இருக்குது, மே ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த டைம் எனக்கு கிடச்சிருக்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் நினச்சிட்டு என் சிலபஸை ஃபுல்லாக எல்லாம் படித்து முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பிளான் பண்ணது மாதிரியும் நடக்கும். நான் டெய்லி என்ன பண்ணுறேன் அப்படின்றத போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஃபுல்லாக பிரியா வந்து ஃபயராக தான் இருக்க போகிறா. அதை நீங்கள் பார்ப்பீங்க.